அதானி அம்பானி பார்த்தாலும் அவங்களுக்கும் ஒரு மென்டர் இருப்பாங்க. ஆமாம். ஸோ அப்போ பேங்க்கை தேடி அந்த காலத்தில் நான் போக ஆரம்பித்தேன். இப்போ வந்து பேங்கர்ஸ் ஃபோன் பண்ணி நல்ல ப்ராஜெக்ட் இருந்தால் கொடுங்க பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்குற லெவலில் வந்து I am Vivek Jayaraman, business coach and consultant, your host. And today we have with us Madam Isha, and she is the founder of Indian League of Versatile Entrepreneurs, and she has more than over 29 years of experience in the industry. Welcome, Madam. Thank you, sir. Thank you very much, sir. இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான். மக்களுக்கு வந்து நம்ம எம்எஸ்எம்ஐ பற்றி சொல்கிறதுக்கும் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி சார். 29 இயர்ஸாக நான் வந்து தி சேம் லைன் ஆஃப் ஆக்டிவிட்டி தான். இதை ஏன் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது. நான் வந்து படிக்கும்போது பஸ்லலாம் ட்ராவல் பண்ணும்போது லூகாஸ்லாம் கிராஸ் பண்ணி போவேன். அப்போ போகும்போது யோசிப்பேன், இந்த மாதிரி ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று ஆரம்பிக்கணும். பட் எனக்கு வந்து அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளார என்ன நடக்குது அதெல்லாம் வந்து செகண்டரி, எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் அந்த ஃபேக்ட்ரியை பார்க்கும்போது ஒரு இன்ஸ்பிரேஷன், இந்த மாதிரி ஒரு ஃபேக்ட்ரியை ஆரம்பிக்கணும். நிறைய மக்கள் வந்து வேலையை விட்டு வெளியில் வரும்போது பார்க்குறதுக்கே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ரௌடாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபேக்ட்ரி வந்து நம்ம ஓன் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸும் கிடையாது. பட் இந்த அளவுக்கு எம்எஸ்எம்இயை பற்றி நிறைய அவேர்னஸும் கிடையாது. ஸ்கீம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பெரிய ஸ்கீம் இருந்துச்சு, பிஎம்ஆர்ஒய் ஸ்கீம்னு இருந்துச்சு. அதில் மேக்ஸிமம் 95 lakhs தான் மேக்ஸிமம் லோனு. ஸோ பெருசாக எதனா பண்ணணுன்னாலும் அது என்ன சொல்ற ஒரு கனவாகவே இருக்கும்னு சொல்லலாமே. சரி என்னடா பண்ணுறது, என்ன லைனை வந்து சூஸ் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது, சரி நமக்கு தான் ஒரு வழி கிடைக்கல, நம்மளாவது வந்து மற்றவங்களுக்கு ஏதாவது சொல்லி கொடுக்குற மாதிரி நம்ம கற்றுக்குவோம் இந்த லைனில் அப்படின்ட்டு எஸ்எஸ்ஐ ரெஜிஸ்ட்ரேஷன், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது எப்படின்னு ஆரம்பித்தேன். போயிட்டு ஒரு டிக் ஆஃபீஸில் போயிட்டு அங்கே ஏஇயை பார்த்து, சரி இது என்ன எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அப்படி ஆரம்பித்து ஒரு ஸ்கீமாக வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண அதில் ஒரு ஆர்வம் கற்றுக்கிட்டு, ஸோ நம்ம வந்து பண்ண முடியல, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போன்னு வந்த லைன் தான் வந்து இந்த லைனு. இப்போது எஸ்எஸ்ஐ ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து ஆரம்பிச்சேன்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ அங்கேருந்து இந்த லெண்டிங் ஸ்பேஸ்க்கு எப்படி வந்தீங்க? சரி, எப்படியுமே கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஸ்கீம்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் வந்து ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க. ஆனால் ஃபெசிலிட்டிஸ் வந்து கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பணமாக கொடுக்குறதில்ல, பேப்பரில் கொடுக்குறாங்க. எம்எஸ்எம்இயில் போனீங்கன்னா நம்மளுடைய ப்ராஜெக்டெல்லாம் கொடுப்போம், நம்மளுடைய அப்ளிகேஷன் அப்லோட் பண்ணுவோம், நம்ம கேஒய்சி எல்லாமே கொடுப்போம். பட் அவங்க ப்ராஜெக்டை வேலிடேட் பண்ணிவிட்டு எந்த ஸ்கீமில் செட் ஆகும் அப்படின்றத பார்த்துட்டு இந்த சப்சிடி இருக்குது, இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரில் ஒரு சேங்ஷன் கொடுக்குறாங்க. அந்த சேங்ஷனை வந்து பேங்க்குக்கு ஃபார்வேர்ட் பண்ணிடுவாங்க. பேங்க்கு தான் அல்டிமேட்டாக பணமாக நமக்கு கொடுக்க போகிறது. அதுலேருந்து தான் நம்ம இண்டஸ்ட்ரியவே நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு வேலிடேஷனுக்கும் என்ன சொல்கிறது, பேனல் போர்டு வச்சு ஒரு ப்ராஜெக்டை வேலிடேட் பண்ணி கவர்மெண்ட்டு நாங்கள் சப்சிடி கொடுக்குறோம், இந்த அளவுக்கு சப்சிடி கொடுக்குறோம், ஒரு கம்ஃபர்ட்டை வந்து பேங்க்குக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதை வச்சு பேங்க் வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் இன்வால்வ்டு இல்லாமல் எதுவுமே நடக்க போகிறது இல்லை. ஸோ எப்படியுமே இந்த பேப்பர்ஸ் அங்கே போன உடனே நம்ம யூஷுவல் பேங்கிங்கோடைய ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் வந்து பார்த்து அவங்க கேஒய்சி வச்சு இப்போ சிபில்லாம் பார்த்து, அப்போ சிபில் கிடையாது, இப்போ சிபில்லாம் பார்த்து மனுஷனை வந்து வேலிடேட் பண்ணுற மாதிரி வேலிடேட் பண்ணி என்ன லோன் இருக்குது என்ன இல்லை, ஸோ எந்த இடத்துல என்ன பிரச்சனை இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு ப்ராஜெக்ட் வயபிலிட்டியும் செக் பண்ணிவிட்டு ஏரியா வயபிலிட்டி, அவங்களுக்கு வந்து இதில் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, கவர்மெண்ட் ஒரு சைடு பார்க்குது அப்படின்னா பேங்க்குக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய எல்லா ப்ரொசீஜர்ஸும் பண்ணுவாங்க. ஸோ ஏரியா வயபிலிட்டி எப்படி இருக்குது, இவங்க வந்து ஒரு பொருளை வந்து யாருமே வாங்கிறதோ இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறதோ விஷயம் கிடையாது, அது ப்ரோட்டோடைப் மாதிரி பண்ணிடலாம். ஆனால் அதை மார்க்கெட் பண்ணி விற்று ஒரு பணம் சர்க்கிள் ஆகி திரும்பவும் நம்ம சைக்கிள்குள்ளார வந்துச்சுன்னா தான் அடுத்த ரொட்டேஷன். ஆமாம், இதெல்லாம் வந்து பேங்க்கு தரோவாக செக் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது, அவங்களுடைய கிளைண்ட் லிஸ்ட் யார், ஸோ இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஃபண்டிங் வந்து பண்ணுறது. ஸோ ஒரு பேங்க்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கிளைண்ட் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்கள அசஸ் நம்மளே பண்ணிடுவோம். ஸோ ஒருத்தவங்க படித்து முடிச்சுட்டு நான் இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி வராங்கன்னா அவங்களுக்கு அந்த பிஸ்னஸ் லைனில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, அப்படி இல்லைன்னா எந்த இடத்துலையாவது அதை ட்ரைனிங் கொடுக்குறாங்களா, கவர்மெண்ட்டே ட்ரைனிங் கொடுக்குதா, இல்லை ப்ரைவேட் எங்கன்னா ட்ரைனிங் கொடுக்குறாங்களா. எந்த ஒரு பிஸ்னஸை வந்து டிசைட் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. நான் இதை மேனுஃபேக்சர் பண்ண போகிறேன், இல்லை இதை ட்ரேட் பண்ண போகிறேன், இல்லை இந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரி வைக்க போகிறேன்னு சொல்கிறது விஷயம் கிடையாது. அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த முடியுமான்றது தான் விஷயம். கண்டிப்பாக. ஸோ டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய எக்ஸிக்யூஷன் பார்ட் எப்படி இருக்குது,
எல்லாருமே வந்து பணம் வச்சுட்டு ஒரு தொழிலை தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து முடியாத விஷயம். கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் அப்பர் லெவலில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஏற்கனவே அப்பா பிஸ்னஸ் இருக்குது, தாத்தா பிஸ்னஸ் இருக்குது, அப்பா பண்ணார், அப்பா பிஸ்னஸ் இருக்குது, நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஃபேமிலி பேக்கப் கொடுக்கும். அவங்களுக்கு ஆல்ரெடி பிஸ்னஸ் எக்ஸ்போஷர்ஸ் இருக்கும், கிளைண்ட் லிஸ்ட் இருப்பாங்க, அவங்கள்ட்ட அப்படியே டேக் ஓவர் பண்ணி இவங்க பண்ண போகிறாங்க. பட் புதுசாக ஒருத்தவங்க வராங்க, பிஸ்னஸ் லைன்லேயே இல்லைப்பா, எங்கள் அப்பாலாம் வேலை பார்த்துட்டு இருந்தார், இல்லை ஏதோ ஒரு இது பண்ணிகிட்டு இருக்காரு, கவர்மெண்ட்லேயோ ப்ரைவேட்லேயோ எங்கேயோ வேலை பார்த்துட்டு இருக்காரு, நான் புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு வரும்போது ஒரு சிலர் படித்த லைன் வேறையாக இருக்கும், பிஸ்னஸ் பண்ணணுன்ற லைன் வேறையாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து அவங்களுக்கு ட்ரைனிங்லேருந்து ஆரம்பித்து முதல்ல ட்ரைனிங் முடிச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம ஒரு வேலிடேட் பண்ணுறோம். ஸோ உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்குது, பேன், ஆதார், இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் கொண்டு வாங்க. அதில் சிபில் செக் பண்ணுவோம், நம்மளே ஒரு வாட்டி செக் பண்ணிடுவோம். சிபிலை செக் பண்ணிவிட்டு அவங்களுடைய ப்ராஜெக்டையும் நம்ம வந்து பார்ப்போம். அவங்களுக்கு ப்ராஜெக்ட் நாலேஜ் எப்படி இருக்குது, காஸ்டிங்லாம் வந்து கரெக்டாக போட்டிருக்காங்களா. ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு முக்கியம் வந்து ஐடியா, எப்படி பண்ண போகிறோன்ற ஒரு மெத்தடாலஜி இருக்கணும். அடுத்து ஃபைனான்ஸு, நம்ம ஓன் ஃபண்டு பண்ணுறோமா இல்லை பேங்க் ஃபண்ட் கொடுக்குதா, கவர்மெண்ட் ஏதாவது ஸ்கீம் மூலமாக நமக்கு வருதா. அதுக்கப்புறம் ஒரு மென்டர்ஷிப் வந்து ரொம்ப மஸ்ட்டு. கண்டிப்பாக ஒரு ஆண்டர்ப்ரனர், அதானி அம்பானி பார்த்தாலும் அவங்களுக்கும் ஒரு மென்டர் இருப்பாங்க. ஆமாம், ஒரு சில பெரிய பிஸ்னஸ்மேன் பார்த்தா அவங்க அம்மா சொல்கிறத வந்து கரெக்டாக கேட்பாங்க, இல்லை அவங்க அப்பா சொல்கிறத கேட்பாங்க, அதை வந்து அப்படியே வழி நடத்துவாங்க. ஏன்னா அவங்களோட மென்டார் அவங்க தான். கண்டிப்பாக. ஸோ ஒரு மென்டர் வந்து ரொம்ப மஸ்ட்டு. நம்மளோட இன்னொருத்தவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக அந்த இன்ஃபர்மேஷனை சொல்லி ஒரு அட்வைஸ் வாங்கி எப்படியுமே ஒரு இதுக்குள்ளார இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பண்ணுற தப்பு நமக்கு தெரியாது. கண்டிப்பாக நம்ம அதுலேருந்து வெளியில் போய் நின்று பார்த்தோம்னா தப்பு எங்கே இருக்குன்றது ஈஸியாக தெரியும். அது மட்டும் இல்லை, எந்த விஷயம் செய்யணுன்னாலும் இந்த லைனை தேர்ந்தெடுக்கிற இதில் வந்து எப்படி நீ வர முடியுன்றது ஒரு மென்டர் இல்லாமல் எதுவும் வந்து இனிமேல் மென்டர் இல்லைனாலும் பிஸ்னஸ் பீப்புள் வந்து ஒரு மென்டரை வச்சுக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. கண்டிப்பாக மென்டர் வந்து ரொம்ப மஸ்ட்டு. ஸோ பேங்க்கு தான் அல்டிமேட்டாக கொடுக்க போகுதுன்றதுனால லெண்டிங் பார்ட்டை பேங்கிங்கும் வந்து நம்ம வந்து கற்றுக்கணும். ஒரு பிஸ்னஸ்க்கு ஃபைனான்ஷியல் டிசிப்ளின் வந்து எப்படி இருக்கணும், ஒரு பேங்க் லோன் அப்ரோச் பண்ணணும்னா நம்ம எப்படி இருந்தால் கரெக்டாக இருந்தால் பேங்க் லோன் கிடைக்கும் நமக்கு. அதில் வந்து எக்ஸ்பர்டைஸ் ஆன எல்லா பேங்க்ஸ்லேயும் வந்து டிக்கு ஜென்ரலி இன்டர்வியூ எடுக்கும்போதே பேங்கர் இருப்பாங்க அந்த பேனலில். ஸோ நம்மளுடைய லீட் பேங்கர் பார்த்திங்கன்னா ஐஓபி இங்கே தமிழ்நாட்டில் ஐஓபி இருப்பாங்க, எஸ்பிஐ இருப்பாங்க, சம் டிக் இருப்பாங்க, டிஐஏசி, அதுக்கப்புறம் சம் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது அசோசியேஷன்ஸ் இருக்காங்களே, டான்ஸ்டியா, இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் அசோசியேஷன்ஸ், அந்த மாதிரி 5 பேர் பேனல் வச்சு தான் இன்டர்வியூவே நடக்கும். ஸோ அப்படி நடக்கும்போது நல்ல ப்ராஜெக்ட் இருக்குன்னா பேங்க் நானே இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஃபண்டு பண்ணுறேன்னு அங்கேயே சொல்லிடுவாங்க. ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த பேங்க் யாரோ முன் வரல அப்படின்னும் போது ஏதாவது ஒரு பேங்க்கு கண்டிப்பாக ஃபண்டு பண்ணி ஆகணும். ஸோ அப்போ பேங்க்கை தேடி அந்த காலத்தில் நான் போக ஆரம்பித்தேன். இந்த ப்ராஜெக்ட் இந்த மாதிரி இருக்குது, டிக்கில் அப்ளை பண்ணியிருக்கோம், இதுக்கு வந்து சேங்ஷன் கிடைக்குமா, ப்ராஜெக்ட் நல்ல ப்ராஜெக்ட்டு, பையன் வந்து நல்ல பையன், இல்லை அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தேடி போக ஆரம்பித்தோம் எர்லியர் ஸ்டேஜில். இப்போ வந்து பை காட்ஸ் கிரேஸ் வந்து பேங்கர்ஸ் ஃபோன் பண்ணி நல்ல ப்ராஜெக்ட் இருந்தால் கொடுங்க பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்குற லெவலில் வந்து வளர்ந்துருக்கோம். ஸோ நம்ம சூஸ் பண்ணுற ஆண்டர்ப்ரனரும் அந்த மாதிரி பேங்கர்ஸும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை பேங்க் வந்து இப்போ நிறைய சப்போர்ட் பண்ணி பண்ணுது. பிஎஸ்யூஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கீமை கண்டிப்பாக கொடுக்கணும் லோன்ஸ் அப்படின்றது இருக்குது. சிஜிடிஎம்எஸ்சி எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ 10 crores வரைக்கும் சிஜிடிஎம்எஸ்சியில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 2 crores இருந்துச்சு ஃபஸ்ட்டு, இப்போ 10 crores வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பேங்கர்ஸும் முன் வந்திருக்காங்க. மக்களும் வந்து அதை ஒழுங்காக பயன்படுத்தி வாங்குகிற கடனை திருப்பி கட்டணும், இஎம்ஐயை தவறாமல் கட்டணும், அந்தந்த ஆப்ளிகேஷன்ஸை வந்து அப்பப்போ ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து எண்டே கிடையாது. எவ்வளோ ஹைட்டுக்கு நம்ம போகணுன்னு நினைக்கிறோமோ அவ்வளோ ஹைட்டு வரைக்கும் பேங்க் சப்போர்ட் பண்ணும். ஸோ சப்போர்ட் பண்ணிட்டும் இருக்காங்க நிறைய கிளைண்ட்ஸுக்கு. ஸோ பேங்கிங்கில் வந்தது இப்படி தான். ஏன்னா கவர்மெண்ட் கொடுக்குற சேங்ஷன் அல்டிமேட்டாக பேங்க் தான் பணம் கொடுக்க போகுதுன்றதுனால பேங்க் லைன்லேயும் எல்லாத்தையும் கற்றுக்குவோம். ஒரு பிஸ்னஸ்ன்னு ஆரம்பித்தா ட்ரைனிங்லேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன், இந்த மாதிரி அப்ளை பண்ணுறது, லோனுக்கு அப்ளை பண்ணுறது, பேங்க்குக்கு போகிறது, எந்த இடத்துலலாம் அவங்க தப்பு பண்ணுறாங்க, இதை இப்படி பண்ணாதீங்க, ஃபண்டை டைவர்ட் இங்கே பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஃபண்ட் அலோகேட் பண்ணாதீங்க, இதெல்லாம் சொல்கிறது. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, பிஸ்னஸ் தொடங்கும் போதே நான் இடமும் வந்து வாங்குகிறேன் லோனில் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஃபஸ்ட்டு 5 வருஷம் டு 10 years, 5 to 10 years வரைக்கும் புதுசாக தொடங்குகிற பிஸ்னஸ் வந்து இடத்துல இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது
நல்ல விஷயம். நல்ல விஷயம். நல்ல விஷயம். ஏன்னா ஃபிக்ஸட் அசெட்டில் நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது ஒரு இப்போ லேண்டு இண்டஸ்ட்ரி எல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவும் கம்மி ரேட்டு ஒன்றும் இல்லை. 50 லட்சத்துக்கு குறைஞ்சி ஒரு சின்ன இடம் கூட கிடைக்கிறது இல்லை. ஸோ 50 லட்சத்துக்கு இடத்துக்கும் லோன் வாங்கி, அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கும் லோன் வாங்கி, மிஷின் வாங்குறதுக்கும் லோன் வாங்கி, ஒர்க்கிங் கேபிட்டலும் வாங்கி, அதுக்கு மார்ஜினை ரெடி பண்ணி, மார்ஜின் நம்மக்கிட்ட இருந்துட்டா பரவாயில்ல, அதையும் வெளியில் போய் எங்கன்னா லோன் வாங்கி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, லோனை இஎம்ஐ கட்டுறதுக்கு தான் ஓடுவாங்களே ஒழிய பிஸ்னஸை பண்ணுறதுக்கு முடியாது. ஸோ இந்த அட்வைஸ் கொடுக்குறது, ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கு நீ சொந்த இடம் வாங்கி பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்காத, ரெண்டுக்கு போயிருங்க. ஓகே. அதுக்கப்புறம் மிஷின் வாங்குறதுக்கு வேறு வழி கிடையாது, லோன் எடுத்து தான் ஆகணும். ஒர்க்கிங் கேபிட்டல் 3 மந்த்ஸ்க்கு என்ன இருக்கோ அதை போட்டு ஒர்க்கிங் கேபிட்டல் வாங்கிக்கோங்க, பிஸ்னஸை ரன் பண்ணுங்க, எல்லாத்தையும் ஜிஎஸ்டியில் காமிச்சிங்கன்னா தான் அடுத்த எக்ஸ்பென்ஷன் அப்படின்ற அளவுக்கு சொல்லி அவங்கள வழி நடத்தி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிற வரைக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். நல்ல விஷயம். இப்போது எந்த மாதிரி பிஸ்னஸ்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க? சரி, எல்லா பிஸ்னஸும், ஈவன் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கீம்ஸு ஒரு 5-6 ஸ்கீம் வந்து இந்த ஸ்டேட்டில் ஸ்பெஷலைஸ்டாக இருக்குது. ஓகே. ஸோ பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா 3 டைப் தான். ஒன்று ட்ரேடிங்கு, இன்னொன்று சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, இன்னொன்று மேனுஃபேக்சரிங். ஓகே. ஸோ ட்ரேடிங் ஆல்ரெடி நமக்கு வந்து ட்ரேடில் இருக்கும், 5-10 வருஷமாக ட்ரேடில் இருக்கும், என் டர்ன் ஓவர் 5 கோடி இருக்குது, 10 கோடி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு லோன் கிடைக்கிறது ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது. சிபில் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா லோன் வந்து ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது. கொலேட்ரல் கொடுத்து வாங்கலாம், கொலேட்ரல் இல்லாமையும் வாங்கிக்கலாம். ஆனால் புதுசாக தொடங்குறவங்க ட்ரேடிங்கில் வராங்கன்னு வச்சுக்கோங்க, கவர்மெண்ட் ஸ்கீமில் போனால் லோன் கிடைக்கும். ஸ்கீமும் என்ன சொல்லுது, ட்ரேடர்ஸ்க்கு 15 lakhsக்கு மேலே நம்ம வந்து ஃபண்டு பண்ணுறதில்ல அப்படின்னு ஒரு பாலிசி இருக்குது. ஸோ அதுக்கு அந்த ஸ்கீம் வந்து UIGPன்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. அந்த ஸ்கீமில் போனால் 15 lakhs வரைக்கும் ட்ரேடிங்க்கு வாங்கிக்கலாம். அந்த ப்ராஜெக்ட் காஸ்ட் போடுறது இப்போ 5 லட்சம் தான். இப்போ ஒரு சாரீ பிஸ்னஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஒரு கார்மெண்ட்டு சின்னதாக ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா 5 லட்சத்துக்கு ஆரம்பிக்கிறோன்னா 5 லட்சத்துக்கு தான் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். 10 லட்சத்துக்கு வாங்கிக்கலாமா, வாங்கிட்டு 5 லட்சம் வரைக்கும் இதில் யூஸ் பண்ணிவிட்டு மிச்சத்தை வந்து எதுனா பண்ண, அந்த மாதிரி மைண்ட் செட் எல்லாம் இருந்துச்சுன்னா, ஏன்னா இப்போ எல்லா கூகுளில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ரேட்டிங் இருக்குது, எல்லா பொருளோட விலையும் வந்து நமக்கு தெரிஞ்சிடுது. ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பொட்டிக் வைக்கிறோன்னா அதுக்கு எவ்வளோ ஆகுன்றது ஒரு சாதாரண மனுஷன் கூட கெஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால ப்ராஜெக்டை கொடுக்கும்போது கரெக்டான ப்ராஜெக்டை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட்டும் கரெக்டாக சாங்ஷன் பண்ணுவாங்க, பேங்க்கும் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. UIGP ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா 15 lakhs ட்ரேடர்ஸ்க்கு கொடுக்குறாங்க, 25% மானியம் கொடுக்குறாங்க. அந்த 15 lakhs 25% மானியம், 3.75 lakhs மானியம் கிடைக்குது. 3.75 lakhs மானியம் ப்ளஸ் அவங்க ப்ரமோட்டர் வந்து விமனாக இருந்தால் 5% கான்ட்ரிபியூஷன் இருந்தால் போதும், ஜென்ரல் கேட்டகரி 10%, தேர்ட் ஜெண்டர்ஸ் 5% இருந்தால் போதும். ஸோ 30%ஓ 35%ஓ வந்துடுது, இது சப்சிடி மூலமாகவும் நம்ம கான்ட்ரிபியூஷன் மூலமாகவும். பேலன்ஸ் 65% ஈஸியாக வந்து பேங்க் ஃபண்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க, ஃபண்ட் பண்ணுவாங்க, மானிட்டரும் பண்ணுவாங்க. ஸோ ட்ரேடர்ஸு எனி ட்ரேடிங் 15 lakhs வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கீமில் வாங்கிக்கலாம். சர்வீஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு வரும்போது PMEGPன்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. அந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் இண்டஸ்ட்ரிக்கு 25 lakhs கொடுக்குறாங்க. மேனுஃபேக்சரிங்காக போகிறோம் அப்படின்னா 50 lakhs கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கும் 25% மார்ஜின். இதெல்லாம் ப்ராஜெக்ட்டுக்கே 25% மார்ஜின். ஒரு சிலது மார்ஜின் இல்லை, சப்சிடி. ப்ராஜெக்ட்டுக்கே 25% சப்சிடி. சப்சிடி எப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஷினுக்கு தான் 25% சப்சிடி கொடுக்கணும். பட் இந்த 2 ஸ்கீமுக்கும் ப்ராஜெக்ட்டுக்கே கொடுக்குறாங்க, ஒர்க்கிங் கேபிட்டல் வாங்கினாலும் சப்சிடி கொடுக்குறோங்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து புதுசாக தொடங்குறாங்க, இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் சப்சிடி ப்ராஜெக்ட்டுக்கு 25% கொடுக்குறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னாக்கா அஃபோர்டபுள் ரேட் தான் இருக்க போகுது. பேங்கிங் வந்து நல்ல சிபில் ஸ்கோர் இருந்துச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வந்து 8.5லேருந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது பர் ஆனம். ஸோ நம்ம சிபில் ஸ்கோரை நல்லா மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா எடுத்துக்கலாம். இன்னொரு ஸ்கீம் இருக்குது, 50 lakhsக்கு மேலே லோன் போகுது, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், சர்வீஸ் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், 50 lakhsக்கு மேலே போகுது அப்படின்னா நீட்ஸ்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனருக்கு நீட்ஸ் ஸ்கீமில் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறோம், இல்லை ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கிறோம், இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த ஸ்கீமில் போட்டோம் அப்படின்னா, இந்த ஸ்கீமுக்கு வரும்போது என்ன எக்யூப்மெண்ட்டோ மிஷினோ வாங்குகிறோமோ அதுக்கு 25% சப்சிடி. டேர்ம் லோனோட இன்ட்ரெஸ்ட் வந்து பேங்க் 8.25%ஓ 8.5%ஓ கொடுக்குறாங்க. இதுலேயும் 3% இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்கீம் மூலமாக போகிறதுனால அவங்களுக்கு இதெல்லாம் பெனிஃபிட்ஸு. ஸோ ஸ்கீமில் போனோம் அப்படின்னு சொன்னால் பேங்க்கும் வந்து கொலேட்ரல் இன்சிஸ்ட் பண்ணுறதில்ல.
ஸோ அவங்களுக்கு வந்து எப்படியுமே 25% கம்ஃபர்ட் இருக்குது சப்சிடி மூலமாக. ப்ரொமோட்டர் கொண்டு வர கான்ட்ரிபியூஷன் 30 to 35% மொத்தமாக கம்ஃபர்ட் இருக்குது. மிஷினரியே கொலாட்ரல். ஸோ ப்ராப்பர் குஷன்ஸ் கொடுத்துட்றாங்க. ஆமாம், மிஷினரியே கொலாட்ரல் ஆகிடுது. ஒர்க்கிங் கேபிட்டல் 3 months ஒர்க்கிங் கேபிட்டல் தான். ஸோ சிஜிடிஎம்எஸ்சி ஸ்கீமில் போட்டு அவங்களுக்கு லோனை கொடுத்துட்றாங்க. இப்போ ஒரு பேங்க்கில் தனியாக ஒரு புதுசாக நான் ஆரம்பிச்சிருக்கேன் இண்டஸ்ட்ரியை அப்படின்னு சொல்லி நம்ம போய் கேட்குறோன்னா வித்தவுட் கொலாட்ரல் பேங்க் என்ன தான் வயபிளான ப்ராஜெக்டாக இருந்தாலும் ஒரு இங்கே கவர்மெண்ட் மூலமாக போகும்போது ஒரு வேலிடேஷன் இருக்குது, நமக்கு சப்சிடி இருக்குது, இதெல்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு குஷன் இருக்குது. சிஜிடிஎம்எஸ்சி ஸ்கீம் கவர் பண்ணுது. நம்ம தனியாக போய் கேட்குறோன்னா கொஞ்சம் கொடுக்க மாட்டாங்கன்னு இல்லை, ரொம்ப கொஞ்சம் டஃப்பாக வாங்க வேண்டியதாக இருக்கும் ஓகே லோனு. இந்த ஸ்கீம் வந்து அப் டு 5 crores வரைக்கும் நீட்ஸில் பண்ணிக்கலாம். ஸ்பெஷல் ஸ்கீம் ஒன்று இருக்குது, அண்ணல் அம்பேத்கர் ஸ்கீம், ஏஏபிசிஎஸ்ன்ட்டு, ஸ்பெஷலி ஃபார் SC/ST. ஓகே, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோ மார்ஜின், 35% சப்சிடி, ஓகே, 65% பேங்க் லோன் கொடுத்துடலாம். ஃப்ரண்ட் அண்ட் சப்சிடி அதுவும். நீங்கள் ஒரு ப்ராஜெக்டை கொடுத்துட்றாங்க. ஆமாம், ஒரு ப்ராஜெக்டை போய் கவர்மெண்ட்டில் சப்மிட் பண்ணுறோம், ப்ராஜெக்ட் அப்ரூவ் ஆயிருச்சு அப்படின்னா பேங்க்லேருந்து சேங்ஷன் லெட்டர் வாங்கிட்டு வந்தோடனே சப்சிடியை கொடுத்த பிறகு லோனை ரிலீஸ் பண்ணலாம். நீட் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா சப்சிடி ஃபஸ்ட்டு 50% லோன் சேங்ஷன் ஆனவுடனே 50% வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க சப்சிடி அமௌண்ட்டில். மிஷின்லாம் வந்து எரெக்ட் ஆகி நீங்கள் மேனுஃபேக்சரிங்கை ஸ்டார்ட் பண்ணும்போது, ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 25% வந்து இன்ஸ்பெக்ஷன் பார்த்துட்டு 25% கொடுப்பாங்க. திரும்பவும் ஒரு குஷன் எடுத்து பேலன்ஸ் 25% கொடுப்பாங்க. அதில் 3 ஸ்டேஜாக வரும். இதில் 35% முன்னாடியே வந்துடுது சப்சிடி நமக்கு. யுஐஜிபி பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் சப்சிடி, பிஎம்இஜிபியும் பேக் அண்ட் சப்சிடி வரும். பட் பேங்க் என்ன பண்ணோம், 3 வருஷத்துக்கு டெபாசிட்டாக வச்சுருவாங்க. நம்ம லோனை எப்படி கட்டுறோம், இஎம்ஐஸ் எல்லாம் தவறாமல் கட்டுறோமா, நம்ம பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி பண்ணுறோம். லோனை வாங்கிட்டு ஒரு சிசி லிமிட்டை வாங்கிட்டு ஒரு சில ஆண்டர்பிரினர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அதில் டிரான்சாக்ஷன் பண்ண மாட்டாங்க. ஒரு கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க, அந்த கரண்ட் அக்கௌண்ட்டில் டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. ஒரு சிசி வாங்குகிறோன்னா சிசியில் தான் டிரான்சாக்ஷன் பண்ணணும். ஏன் சிசியில் டிரான்சாக்ஷன் பண்ணுங்கன்ட்டு பேங்க் இன்சிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, சிசி காலையில் ஒரு 10 லட்ச ரூபாய் நமக்கு சிசி லிமிட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த லிமிட்டை இன்றைக்கி ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு 5 லட்சம் காலையில் எடுக்கிறோம். இன்னொரு கலெக்ஷன் ஏதோ வருது, ஒரு 2 lakhs வந்துடுது, 3 lakhs. இன்றைக்கி புக் அவுட்ஸ்டாண்டிங் நம்ம வந்து பேங்க்கு கொடுக்க வேண்டியது 3 lakhs இருக்கும். அந்த டேக்கு அந்த 3 லட்சம் ரூபாய்க்கு தான் இன்ட்ரெஸ்ட்டு. ஓகே. ஸோ டே பை டே என்ன டே அண்ட் பேலன்ஸ் இருக்கோ அதுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க பேங்க்கு. அதனால் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டும் வந்து சேவ் பண்ண முடியுது. ஸோ பேங்க் அதுக்காக தான் இன்சிஸ்ட் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து சிசியில் வந்து ஆப்ரேட் பண்ணுங்கள், சிசியில் ஆப்ரேட் பண்ணலைன்னா இன்ஆக்டிவ் அக்கௌண்ட் ஆகிடும், என்பி ஆயிரும் உங்களுது அப்படின்னு சொல்லி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வர்றது கஸ்டமரோட வெல்ஃபேருக்கு தான். அதை புரிஞ்சிக்கிட்டு பண்ணாங்கன்னா சரி. நம்ம சிசியில் போட்டால் அவங்க மொத்த பணத்தை எடுத்துருவாங்களோ, நம்ம திரும்ப யூஸ் பண்ணாமல் முடியாமல் போயிடுமோ அப்படின்ற இன்டென்ஷன் வந்து அவங்களுக்கு ஹெல்த்தி கிடையாது, கஸ்டமருக்கு வந்து ஹெல்த்தி கிடையாது. பட் அவங்களுக்கு அது புரியறதில்ல. ஸோ இதை வந்து கரெக்டாக வந்து சிசியில் ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா டிரான்சாக்ஷனும் அதில் ரெக்கார்ட் ஆகும். இன்னொரு அக்கௌண்ட்டை போய் தேடி போய் பார்க்க தேவையில்லை ஒரு பேங்கரு. அவங்களால மானிட்டர் பண்ண முடியும், யாருக்கெல்லாம் பேமெண்ட் கொடுக்குறாங்க, இவங்க ரா மெட்டீரியல் வாங்குகிற இடத்துக்கு தான் பேமெண்ட் கொடுக்குறாங்களா, லேபர் பேமெண்ட் தான் கொடுக்குறாங்களா, இல்லை ஃபண்டு எங்கன்னா டைவெர்ட் ஆகுதா. ஒரு பணம் சும்மா எங்கன்னா போய் கடன் வாங்கினாலே 1008 கேள்விகள் கேட்குறாங்க நம்மள. கண்டிப்பாக. ஸோ ஒரு பேங்க்கு பப்ளிக்கோட பணத்தை எடுத்து கடன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு எல்லா உரிமையும் பேங்க்குக்கு இருக்குது. அதுக்கான கம்ஃபர்ட் வந்து நம்ம கொடுக்கணும். அதுக்கு தான் சொல்கிறேன், வேறு எங்கெல்லாம் கரண்ட் அக்கௌண்ட் இருக்கோ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்கிற காரணமே இதுதான். ஒரு அக்கௌண்ட் பேங்க்கு, ஆமாம், க்ளோஸ் பண்ணிவிடுங்க, எல்லாமே சிசியில் ஆப்ரேட் பண்ணுங்கன்னு சொல்கிற காரணமும் இதுதான். ஆனால் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, ஐயோ நம்ம அதை க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் இதில் போட்டால் பணம்லாம் போய் லாக் ஆயிருமோ அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ப்ராப்பர் அவேர்னஸ் வந்து இல்லை. திருப்பி கொடுக்கணுங்கிற நோக்கத்தோடு ஆப்ரேட் பண்ணுற எல்லாரும் ப்ராப்பர் அவேர்னஸும் இல்லை. சரி, திருப்பி கொடுக்கணும்னு நோக்கம் இருக்கிறவங்க கூட தெரியாமல் கரண்ட் அக்கௌண்ட்டில் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறேன். புரியுது. அது வந்து அவங்களுக்கு தெரியல, இதை வந்து புரிய வைக்கணும் ஒரு ஆள். இப்போ நார்மல் எம்எஸ்எம்இ லெண்டிங்க்கும் பிஸ்னஸ் ஃபைனான்சிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்?